பிறவி சமுத்திர அலையில் நடமிடும் பிள்ளை சிறுநுரை நான். பிறவின்ற ஒரு இதுல வச்சுட்டு நான் பிறந்துட்டேன். ஆனா அந்த இந்த எவ்வளவோ பிறவிகள் இருக்கும்போது நான் அந்த ஒரு சின்ன பிறவி அப்படின்னு மாதிரி சொல்றாரு. கலைத்துறவி படைத்திடும் ஓவிய உலகுக்கோ தூரிகை மந்திரம் நான். கலைத்துறவி படைத்திடும் ஓவிய உலகுக்கோ தூரிகை மந்திரம் நான். அதாவது ஓவிய உலகத்துல நான் ஒரு முக்கியமான தூரிகையா இருப்பேன். ஓவியம் செய்யறதுல என்னவா இருக்கும்? தூரிகை தானே முக்கியம் ஓவியத்துக்கு. அதுக்காக அந்த மாதிரி தூரிகை மந்திரம் நான். கற்பனை பாத்தியில் சத்திய வேறுவிடு காவிய பூச்செடி நான். கற்பனை பாத்தியில் சத்திய வேறுவிடும் காவிய பூச்செடி நான். அப்படின்னா என்னன்னா, கற்பனைன்ற ஒரு பாத்தின்னா என்னன்னா, வயல்ல வந்துட்டு செடியில குழுமமா ஒரு 10 செடி 20 செடி நட்டு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து இதுல பாத்தியில போட்டிருப்பாங்க. அது அந்த அந்த ஏரியா ஜாகிரபிக்கல் ஏரியா பேர் தான் அது பாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தியில வந்துட்டு சத்திய வேறுவிடும் காவிய பூச்செடி நான். அப்படின்னா என்னது? அது உண்மை அப்படின்றத அடிப்படையா வச்சுக்கிட்டு காவியத்தை நான் சொல்ற ஒரு பூச்செடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கற்பனைன்ற ஒரு வயல், அந்த வயலுக்குள்ள உண்மையான ஒரு உண்மையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மைன்ற ஒரு செடி முளைக்குது. அந்த செடியில வந்துட்டு எது பூக்குது அப்படின்னா காவிய பூச்செடி. காவியம் அப்படின்றது பூக்குது அந்த இடத்துல. அப்போ உண்மை காவியத்தை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப புரியுது. இவர் வந்து ஏற்கனவே பகுத்தறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகுத்தறிவாளை வந்து என்ன சொல்லுவான்? உண்மையதான் சொல்லுவான், பொய்யை வந்து சொல்ல மாட்டான். அப்போ இவரோட மனசுல என்ன இருந்திருக்குது? கடவுள்லாம் கிடையாது, தேவலோகம் சொர்க்கம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதனால வந்துட்டு உண்மை சத்திய வேறுவிடு காவிய பூச்செடி நான் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இப்ப இதை விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சமயத்துல வந்துட்டு உடனே அந்த காவிய அப்படின்றதுல வந்து யாவை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விட்டுட்டு காவி பூச்செடி நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டு இதை பிஜேபி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஊரெல்லாம் அடிச்சு விட்டுவானுங்க. ஓகேவா? ரைட். உயிர் பொற்கொடி மீதொரு பொக்கிஷமாகவே காய்த்து கனிந்தவன் நான். உயிர் நிமிஷம். ரைட். உயிர் பொற்கொடி மீதொரு பொக்கிஷமாகவே காய்த்து கனிந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு உயிர் அப்படின்றதுல வந்துட்டு நான் காய்ச்சி கணிஞ்சேன் அப்படின்னா ஒரு வயசானவன்பா. உயிரா பிறந்து நான் காய்ச்சி கணிஞ்சிட்டேன் அப்படின்னா அது இளமை பருவம் எடுத்து முதுமை பருவம் போறது காய்த்து கணிந்தவன் நான். பொய் மனக்கோட்டை பொடிபட நின்றொரு போரில் ஜெயித்தவன் நான். பொய் மனக்கோட்டை பொடிபட நின்றொரு போரில் ஜெயித்தவன் நான். அதை பொய் சொன்ன விஷயங்கள் பொய்யான ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்போம். அதை போயிட்டு உண்மையால வந்து பாத்தீங்கன்னா அடிச்சேன். ஏன்னா நான் உண்மையான சரிங்களா? அந்த மாதிரி கொடும் ஐம்புல காட்டை அழித்தொரு ஞான ஆற்றில் குளித்தவன் நான். கொடும் ஐம்புல காட்டை அழித்தொரு ஞான ஆற்றில் குளித்தவன் நான். அப்படின்னா இந்த புலன்கள் அப்படின்றது சரி. இதை சொல்லுங்களேன். லைன்ல இருக்கீங்களா? எல்லாரும் செக் பண்ணிக்கிறேன். நானும் அட்டெண்டன்ஸை போடுங்க பார்க்கலாம். ரைட். ஓகே. சரி கவனிங்க. அதாவது இந்த புலன்கள் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை கேட்கும். அதை பண்ணும் இதை பண்ணும், நல்ல மூவி எல்லாம் பார்க்கணும், ஊரை சுத்தணும், நல்லதா கேட்கணும், பாடல்கள் கேட்கணும், நாக்கு டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஐம்புல காடு, இந்த காட்டை அழிச்சிட்டு அந்த ஞான ஆத்துல காட்டை அழிச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டேன். சரிங்களா? இந்த இந்த ஏன்னா இந்த ஐம்புலன் வந்து என்னை பயங்கரமா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிற்றின்பத்தை நோக்கி போகுது. சரிங்களா? ஆனா நான் வந்து என்னோட கேள்விகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்டா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த புலன்கள் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே இது விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஞானத்தை நோக்கி தேடி நான் ஞானத்துல போயிட்டு குளிச்சுட்டேன். காட்டை போய் வெட்டிட்டேன். ஐம்புல காட்டை வெட்டிட்டு ஞான குளியல் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு இயற்கையோட படைப்பு. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது ஒரு லைன் எழுதுறதுக்கே நமக்கு கஷ்டங்க. கவிதை எழுதலாம், மடக்கி எழுதிட்டு நானும் கவிதை போட்டியில பரிசு பெற்றேன்னு சொல்லலாம். ஆனா விஷயம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கவிதையே வந்துட்டு இதா இருக்கும்போது படிமமா இருக்கும் பொழுது நினைக்கவே முடியல. சரிங்களா? ரைட். இதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தாரு, டக்குன்னு எழுதினாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் எனிஹோ அந்த மாதிரி ஒரு அவர் வந்து இந்த கவிதையில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளி அப்படின்றது இது வெளியில தெரியுது, இந்த கதை மூலியமா தெரியுது. அவ்வளவுதான் லாஜிக். ஓகேங்களா? ரைட். இந்த கருப்பு மலர்கள் அப்படின்ற தொகுப்புல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு விளிம்பு நிலை மனிதர்களை வந்து பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா தமிழ் சுவைக்காகவும் வந்து நம்ம இது சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. தமிழ் சுவைக்காகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது காகித பூக்கள் அப்படின்னா அலிகளை பற்றிய கவிதை. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கவிதை. ஊரே வந்து இதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கருப்பு மலர்கள்னா இதை நம்மளால படிச்சு வச்சிருவாங்க, இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க போல. நான் தான் சொல்றேன், யூபிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே தான் முக்கியம். சரிங்களா? எல்லாமே படிங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க, மார்க் வந்துடும்.
சரியா? ரைட். காகித பூக்கள் அலிகளை பற்றிய கவிதை. திருநங்கையர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திரு அப்படின்னா வந்து அது ஆண்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? திரு அப்படின்ற மாதிரி. நங்கை அப்படின்னா பெண்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப திருநங்கை அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு தன்மை தான் திருநங்கை. சரிங்களா? ரைட். டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? அவங்க டிரான்செக்ஸ் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர். சரிங்களா? ஜெண்டர் அப்படின்னா தன்னோட ஐடென்டிட்டியை வந்து சமூகத்துல எப்படி சொல்லிக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆணா பிறந்துட்டு ஆணுன்னே சொல்லிக்கிறாங்களா, இல்ல பெண்ணா பிறந்துட்டு பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்களா, இல்ல ஆணா பிறந்துட்டு பெண்ணுன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதுனாலதான் அவங்களோட பேரு டிரான்ஸ்ஜெண்டர். ஏன்னா அவங்க பிறப்பால ஆணா இருப்பாங்க. அவங்களோட பருவ வயதுல வந்து பார்த்தோம்னா அவங்க பெண்ணா மாறிடுவாங்க. சரிங்களா? அந்த ஹார்மோன் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனால அவங்க வந்து பெண்ணா மாறிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அது வந்து தன்னோட பாலினத்தை ஒரு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் வந்துட்டு தன்னை வந்து பெண்ணா நினைச்சுக்கிறான். ஒரு 15 வயசுக்கு மேல அப்படி நினைச்சுக்கிறான். பெண்ணா நினைச்சுக்கிட்டு சமூகத்துல தன்னை பெண்ணா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். ஸோ அதனால பாலினம் வந்து மாறிடுறான். சரிங்களா? வேற பிறப்பால அவன் ஆண், பட் ஆனா அவனோட வளர்ச்சி விதத்தினால வந்து அவன் பெண் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் டிரான்ஸ் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். டிரான்ஸ் செக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லது அப்ளிகேஷன் வந்து நேம், ஏஜ், செக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நேம், ஏஜ், செக்ஸ், ஆக்குபேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல வந்து டிரான்ஸ் செக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போடல, பட் டிரான்ஸ் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு மீனிங் வந்து இதுதான். சரிங்களா? ரைட். லெட் இட் பி. சரி, அடுத்து போலாம். காகித பூக்கள் வந்து என்ன பண்ணும்? பூக்கள் அப்படின்றது வாசனை கொடுக்கும். நார்மலா பூக்கள் வந்து நம்ம எதுக்காக தேர் நோன் ஃபார் தேர் ஃப்ராக்ரன்ஸ். அவங்களோட பூக்கள் வந்து தன்னோட வாசனைக்காக தான் பேர் போனது. ஆனா அதுலயே வந்துட்டு வாசனையே இல்லை அப்படின்னு எப்படி இருக்கும்? பூ தான், ஆனா அது வாசனை கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து இப்ப அலிகளை பத்தி சொன்னா அவங்க பெண் தான், ஆனா அவங்க வந்து பூப்படைய மாட்டாங்க. ஐ மீன் பியூபர்ட்டி அவங்க அச்சீவ் பண்ண மாட்டாங்க. பெண்ணா இருப்பாங்க. பட் பெண் அப்படின்றது குழந்தைகள் தாய்மை பருவம் அப்படின்றது அவங்களால எழுத முடியாது. அதனால அது பூக்களாவே இருக்கிறாங்க. காகித பூக்களா இருக்கிறாங்க. மனமற்ற ஒரு பூக்களா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் லாஜிக். சொல்றது புரியுதுங்களா? அது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காகித பூக்கள் நீங்க வச்சீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. வளராது, இது பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே இருக்குது. யாரு இந்த அலிகளோட வாழ்க்கை வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அப்படியே இருக்குது அப்படின்றதாவும் எடுத்துக்கணும். பிளஸ் வந்துட்டு பயாலஜிக்கலா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அதனால அவங்க வந்து ஜஸ்ட் வெறும் பெண்ணாவே வந்து ஜஸ்ட் உருவத்துல அந்த மாதிரி இருந்துட்டு போறாங்களா ஒழிஞ்சு ஃபங்க்ஷனலா அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அதனால அவங்க காகித பூக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? காலமழை தூறலிலே களையாய் பிறப்படுத்தும். மழை பெஞ்சதுன்னா பயிர் விளையும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா களை விளைஞ்சிருச்சு. தேவையில்லாதானே களை. களைனா என்னது? வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானும். தாய்ப்பாலோட சரித்திரத்திலேயே சதுராடும் புதிரானும். சதுரம் அப்படின்ற ஒரு விளையாட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சதுராட்டம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சதுராட்டம் சொல்லி கொடுக்க அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். தமிழ் பாடல்கள் வரும். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானும். புதிர் என்னப்பா அது இவங்களை லைஃப் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு புரியாத ஒரு புதிர் ஆயிட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யாரு இது வந்து இந்த பாடல் வந்து அலிகளே பாடுற மாதிரி இருக்கு. சரிங்களா? திருநங்கைகளே வந்து பாடுற மாதிரி இருக்கு. விதை வளர்த்த முள்ளானும் விளக்கின் இருளானும். சரிங்களா? அதாவது விதை வளர்த்த முள்ளானும் அதாவது வளருது, ஆனா அது வந்து முள்ளா மாறிடுச்சு. விளக்கின் இருளாலும். விளக்கு இருக்கும், ஃபுல்லா வந்து இருக்கும். ஆனா அது அடிப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும், நிழல்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி விளக்கின் இருளானும். சதை வளர்க்கும் பிணங்கள் நாங்கள். சதையை வளர்த்துட்டு இருக்கிற ஒரு குணம்பா எங்களுக்குன்னு ஒரு. அது எப்படி என்ன மீனிங் தராங்கன்னா, எங்களுக்கு உணர்ச்சியே கிடையாது. சரிங்களா? எங்களோட உணர்வுகள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களை வந்து பாலியல் ரீதியான விஷயங்களுக்கு தான் எங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ ஒழிஞ்சு எங்களோட உணர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றத யாரும் கேட்கறது இல்லை. நாங்களும் சதையை வளர்த்துக்கிட்டு அது மாதிரி குணம் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவின் சிரிப்புகள். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சாவு அப்படின்றது ஒருத்தர் மனிதனுக்கு கொடுமையான ஒரு விஷயம். அந்த கொடுமை வந்து சிரிக்குது அப்படின்னு என்னது? நாங்க தான் அந்த கொடுமை, அந்த அலிகள் அப்படின்றது நாங்க தான், அது ஒரு கொடுமை. ஆனா நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு சாவின் சிரிப்புப்பா. சரியா? அப்படின்ற மாதிரி. ஓகே, ரைட். மூங்கை ஒரு பாட்டி சைக்க முடவனதை எழுதி வைக்க. மூங்கை ஒரு பாட்டி சைக்க அப்படின்னா வந்துட்டு முடவன்னா கை வந்து பாத்தீங்க அப்படின்னா வராது. மூங்கை எப்படின்னா ஊமை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? மூங்கை எப்படின்னா இது ஏதோ சவுத்து வார்த்தைகள் மாதிரி தெரியுது. இதை நான் வேணா பார்த்து சொல்றேன். மூங்கை அப்படின்றதுக்கு இது ஒரு 18ஆம் நூற்றாண்டுல வழங்கப்பட்ட வார்த்தையா கூட இருக்கலாம். ஓகே, சரி. ஒருத்தன் வந்து பாட்டு செய்கிறான். முடவன் வந்து அதை எழுதி வைக்கிறான். அவன் முடவனால் எழுத முடியாத, அவன் எப்படி படிப்பான் அவன்? முடவன் வந்து எழுதுனத முழு குருடர் படித்ததுண்டோ? முழு குருடர் படித்ததுண்டோ? இது என்ன யாது? ஒருத்தன் கையில்லாதான் எழுதி வைக்கிறான், வாயில்லாதவன் பாட்டு பாடுறான். அதை வந்து எப்படி குருடர் வந்து படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. சோ படிப்பாங்களான்னு சொல்லி கேட்டுட்டா அப்படிதான் பாசிபிளே கிடையாது, அதானே? ஆனா அவர் சொல்றாரு மூங்கையனின் பாட்டானோம். நாங்க அப்படி ஆயிட்டேன்யா. அதாவது மூமையோட பாட்டு எப்படி இருக்கும்? மூமையோட பாட்டு பெபன்னு பாடுவான். நீங்க இதுக்கும் நீங்க ஸ்டாலின் வந்து வளர்றதுக்கும் நீங்க அவரை போயிட்டு நீங்க மூங்கையன்லாம் சொல்லிடக்கூடாது. அவர் பேசுறாரு. சரிங்களா? பார்த்து பேசுறாரு, பட் ஆனா பார்த்து பேசுறாரு. அதனால அவரை போயிட்டு நீங்க மூங்கையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது.